நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை நம்ம ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலங்கள், நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா சாமி. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறதால பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கௌரவமாக இருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா இதுதான் ஒன்று, பொண்ணை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பையனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவியை பற்றி பேசுகிறாரு, மாமியாரை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் கிரக சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை? ஏன் அந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நாமளும் மற்றவங்களைப் போல ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் நமக்கு கிடைக்கல? ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு நிறைய ஃபோன் கால்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்ந்தவங்களாக கூட அந்த கேது தசையோ, கேது புத்தியோ, அல்லது செவ்வாய் தசை, இல்லை பாதகாதிபதி தசை, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவு ஏற்படுது. எப்போ முதிர்ந்த வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, இல்லை 30 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, வயோதிக பருவத்தில். ஆனால் இப்போ நியர்பையாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கும். மனைவி ரொம்ப கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அந்த ஆம்பளைக்கு ஒரு வீட்டில் மரியாதையே இருக்காது. அது அந்த ஆம்பளையுடைய மனவேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த ஆணுடைய மனநிலை எவ்வளோ கவலை, கஷ்டப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். அப்போது குழந்தை பிறந்தது சாமி, வேணுமுன்னே கூட்டு போய் வச்சுருக்காங்க, மாமியார் பண்ணுற வேலை, வேணுமுன்னே இழுத்து போயிட்டாங்க சாமி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாது, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி ஆங்கினவங்க அந்த குடும்பத்தையே எடுத்து தன் தலையில் போட்டு சுமப்பாங்க, குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனால் ஒன்று கணவர் மதிக்க தெரியாது, அம்மாவோட சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், இல்லை கணவர் சப்போர்ட் இருக்கும், மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்காது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது, நமக்கு ஒரு வீண்பழி வருது, ஒரு நல்ல பேர் இல்லைனாக்கா உழைச்சி அதாவது சம்பாரித்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றி அப்போ கூட ஒரு நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் தான் ஏற்படுது, வீண்பழி தான் வருதுனாக்கா இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதே போல் தான் பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பசங்களை, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்போ திருமணம் நடக்கலை, அதனால் வரக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படி குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, சொத்து பிரச்சனையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் உங்கள் ராசிக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இதுக்கு மெயினாக சனி பகவானுடைய தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 12 ராசி தான். இந்த 12 ராசியில் 7 ராசி எப்படியாவது சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் எப்பொழுதுமே. இப்போ 7.5 சனின்னா 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம்.
அதே போல் கண்டகச்சனி, அஷ்டமசனி, அர்த்தாஷ்டமசனி, சிம்மம், கன்னி, தனுசு, இது போக சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு. அப்போ 7 ராசி போயிடுச்சு. இது போக ராகு கேதுவால் 2 ராசி போயிடும். அப்போ 7 2 9 ராசி போயிடுச்சு. அப்போ ஒரு 3 ராசி தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இத்தனை நாளாக எப்போ ஜென்ம குரு இருந்தாரோ எந்த வேலை செஞ்சாலும் அதில் தடை வந்திருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு கால தாமதம் ஏற்பட்டிருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, இவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கனவுகளோடு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு அங்கே பூர்த்தி ஆகியிருக்காது, கம்ப்ளீட் ஆகிருக்காது. இவங்க ஆரம்பித்த நேரம் அந்த பிஸ்னஸில் எதுனா ஒரு டல் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் டோட்டலாகவே அந்த பிஸ்னஸுக்கான ஒரு ஹோப் குறைஞ்சிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்யூச்சர் இருந்திருக்கும். மிதுன ராசிக்கு சொல்கிறேன். அப்போ எதெல்லாம் இவங்க முதலீடு செய்கிறாங்களோ, முதலீடுகள் காணாமல் போயிருக்கலாம், நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பணங்காசு தொலைச்சிருக்கலாம், வீண் விரயங்கள் செய்திருக்கலாம். அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம். மாமியார் வீட்டுக்கோ, மாமனாருக்கோ, மச்சானுக்கோ, சொந்த பந்தங்களுக்கோ, அல்லது வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் ஏதேனும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு கொடுத்து அதில் ஏதாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, வராத பணங்காசுகளாக இருப்பது. நிறைய பணங்காசுகள் கொடுத்து ஒரு 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், இல்லைன்னா பல கோடிகள் லோன் போட்டு கொடுக்கறது, ஆன்லைன் கேம் கொடுக்கறது, கொடுத்துட்டு அந்த காசை எடுக்க முடியாமல் ஒரு 3 வருஷமா 4 வருஷமா போராடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பைசாவை வசூல் பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி. எப்படியோ ஒரு பணத்தை தொலைச்சிருப்பாங்க. தொலைச்ச பணங்காசுகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தொலைச்ச காசு நமக்கு வருமா? அவன் கொடுப்பானா? திமிரா பேசுகிறான் சாமி, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கப்போ, இப்போ கொடுக்க முடியாது, இப்போதான் வரும், நீ கொடுக்கவே இல்லை. ரொம்ப அராஜகமாக பேசுகிறது, அடாவடியாக பேசுகிறது, இல்லை போலீஸ் கேஸாக இருக்கிறது, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதே போல தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் லக்னத்திலே குரு இருக்கிறதுனால ஜாப் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வேலை மாற்றங்கள் செஞ்சுருப்பாங்க. போன இடத்துல இவங்களுக்கு நிம்மதி இருக்காது. பழைய கம்பெனியில் நான் நல்லா இருந்தேன் சாமி, நான் அங்கேயே இருந்திருக்கலாம், இங்கே புது கம்பெனிக்கு வந்தால் நல்லா இருப்போம், நல்ல போஸ்டிங்க்கு, நல்ல ரேங்க்கு, நல்ல சம்பளம் தரேன்னு சொன்னாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க, மரியாதை இல்லை, டம்மியாக உட்காந்துட்ருக்கேன், எனக்கு பிடிக்கல, நான் திரும்பவும் வெளியில் போகிறேன்னுவாங்க. அப்போ மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்கிறத கெடுத்துக்கிட்டு இதுதான் நல்லதுன்னு சொல்லி தெரியாமல் போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. புரியுதா? ஒரு விஷயம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும், நிம்மதியாக போயிட்டு இருக்கும். ஆனால் மிதுனராசி அன்பர்கள் என்ன செய்வாங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இல்லை இது நமக்கு போராது, இன்னும் நமக்கு நிம்மதி, இன்னும் நம்ம சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இல்லாத இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் இழந்து உட்காந்துருப்பது, டேமேஜ் பண்ணிக்கிறது. அப்புறம் கொய்யோ முடியும்னு கத்த வேண்டியது, எனக்கு போச்சே, நான் அங்கேயே இருந்திருக்கலாமே, நான் அங்கேயே இருந்திருக்கலாம். அது வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். எத்தனையோ பெண்கள் இங்கே இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துட்டு ஒரு இடத்துக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். குடும்ப ஏமாற்றங்கள், ஆண் பெண் இடையே வரக்கூடிய ஏமாற்றங்கள், நண்பர்கள் பிரிந்து போவது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கட் ஆகிட்டே இருக்காங்க சாமி, அப்படி செயின் போய்கிட்டே இருக்கு. ட்ரெயினில் ஒரு பெட்டியாக அவுத்து விட்டா எப்படி சாமி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கைண்டுக்கிறாங்க சாமி. என்கிட்ட நான் என் ஃப்ரெண்டுக்காக அவ்வளோலாம் செஞ்சுருக்கேன்.
அதே போல் என் லவ்வருக்காக நான் என் காதலருக்காக நான் அவ்வளோ செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, வராதன்ட்டாங்க, பார்க்காதன்ட்டாங்க. அது திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ இந்த மாதிரி பல கஷ்டங்கள் மிதுன ராசிக்கு எதுவுமே நடக்கலை. ஒரு வரியில் சொல்லணும்னா, சிங்கிள் லைனில் சொல்லணும்னா, மிதுன ராசிக்கு எல்லா பிரச்சனையும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நிலையாக நின்று வேலை செய்யுது. கஷ்டம் இவங்களை விட்டு விலகி போகலை, கூடவே நின்று குடும்பம் பண்ணுது கஷ்டம். இவங்க அந்த கஷ்டத்தைங்கிற கல்லை இழுத்து 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 குடும்பம் பண்ணுறாங்க. அப்போ இந்த கஷ்டம் தீருமா? அல்லது இந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு 4 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பசங்க இருக்காங்க, பசங்களை பற்றிய கவலைகள் இருக்குது, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, படிக்கலை, சொல்கிற பேச்சு கேட்கல, நிறைய விஷயம். உடல்நிலை, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது பசங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா அம்மாவை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ நான் ஒரு 2-3 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இப்போ குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? அப்படி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஜென்ரலாக நான் சொல்கிறது, உங்களுக்கு குருவுடைய கேந்திரத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினாலே, ஜென்ம குரு இருக்கின்ற காரணத்தினாலே தட்சிணாமூர்த்தி வழிபாடும், அதே சமயத்தில் திருப்பட்டூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அப்படி இல்லைன்னா திருவிடைமருதூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே போல் நவகிரகத்தில் குரு பகவான் வழிபாடு கை கொடுக்கும். இது ஜென்ரல். எனக்கு என் ஜாதகமே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்.